வணக்கம் பவித்ரா. தமிழகத்தில் இம்மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழையானது தொடங்க உள்ளது. இதற்காக சென்னை மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மழைக்கால முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள், அதே போல பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தற்பொழுது தீநகரில் இருக்கக்கூடிய நாயர் சாலையில் ஆய்வு மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் நோக்கோடு சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட கால்வாய்கள், நீர்நிலைகள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாறுதல், அதே போல ஆகாய தாமரை அகற்றி தயார்படுத்தும் பணிகளை சென்னை மாநகராட்சி தற்பொழுது சென்னை மாநகரம் முழுவதுமே மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தியாகராய நகர் டாக்டர் நாயர் சாலையில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் கால்வாய்களை தூர்வாரும் பணிகளை தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா நேரில் ஆய்வு செய்தார். மேலும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனும் தலைமை செயலாளருடன் இணைந்து இந்த ஆய்வை மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சி சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் பணிகள் தூர்வாரும் அந்த பணிகளை சிவதாஸ் மீனா ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் தொடங்கும் தென்மேற்கு பருவமழையில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், பல்வேறு மாநிலங்களில் கூட தற்பொழுது மழையானது கோடை மழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் எல்லா வகையான முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும், தொடர்ந்து இது தொடர்பாக குழுக்களும் அமைக்கப்பட்டு மாநகராட்சி சார்பாகவும் அதே போல பேரிடர் மேலாண்மை துறை சார்பாகவும் தொடர்ச்சியாக அந்த குழுக்கள் மூலமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் வரக்கூடிய நாட்களில் கனமழை இருந்தாலுமே கூட அந்த கனமழையை எதிர்கொள்வதற்கு முன்கூட்டியே பல்வேறு மழைநீர் வடிகால் பணிகள் தூர்வாரப்பட்டு இருப்பதாகவும், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அங்கும் என்னென்ன தேவையான பொருட்கள், தேவையான கருவி, அதே போல உபகரணங்கள், அதே போல தேவையான ஆட்களை நியமித்து அங்கேயும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் சிவதாஸ் மீனா தெரிவித்திருக்கார். இந்த நிலையில் மழையை எதிர்கொள்ள சென்னை தொடர்ந்து தயாராக இருந்து வருவதாகவும், அதற்கான பணிகள் சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சி சார்பாக சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மழையால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதன் நோக்கில் தொடர்ச்சியாக இந்த தூர்வாரக்கூடிய பணிகள், கால்வாய்களை சீரமைக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் மேற்கொண்டு வருவதாக சிவதாஸ் மீனா தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையானது வரக்கூடிய இம்மாதம் 29ஆம் தேதி 30ஆம் தேதி வாக்கில் தொடங்க உள்ள நிலையில் இதை எதிர்கொள்வதற்காக தற்போது சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனை இன்று தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு சென்றிருக்கின்றனர். பவித்ரா.